கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தான் எல்லா பொரியலும் செய்கிற மாதிரி செய்யணும். கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை சேர்த்து வதக்கிறேன். பொரியல் செய்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்படி நீங்கள் செய்கிறதுனால வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் குறையும். வெங்காயம் கூட போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கி விடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த பொரியலில் கொஞ்சம் கூட பிசுபிசுப்பே இல்லை. வெண்டைக்காய் பொரியல் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.